மனுஷன் என்றாலே மனனம் செய்யக்கூடிய கழிவுள்ளவன். மனனம் செய்கிறது என்றால் திங்க் பண்ணுறது. நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், கற்பனைகள் வளர்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் அப்படி கிடையாது இல்லையா? இப்போ பாருங்க, நிறைய பேர் எலெக்ஷனில் நின்று தோற்று போயிருக்காங்க. முதல்ல ஒரு நல்ல ஜோதிஷியை பார்த்து நீங்கள் ஜாதகத்தை கொண்டு கேட்க வேண்டும். இது இருந்தாச்சுன்னா இப்போ நான் வின் பண்ண முடியுமா? இல்லை என்றால் எதுக்காக ஒரு கெட்ட பேர் வாங்க வேண்டும்? தோற்று போச்சு அப்படின்னு ஒரு கெட்ட பேர் வாங்க வேண்டாம் இல்லையோ? இதுக்கு தான் நமது வேத சாஸ்திர பிரகாரம் இந்த ஜோதிஷம் என்ற சாஸ்திரத்தை ஈஸ்வரன் கொடுத்துருக்கிறது. அதை பேஸ் பண்ணி இப்போ பலவித சாஸ்திரங்கள் இருக்கிறது. ஜோதிஷத்தை பேஸ் பண்ணி நியூமராலஜி, ஜெமாலஜி, இப்படி ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் இருக்கிறது. ஆனால் அதெல்லாமே வேத காலத்திலே இருக்கப்பட்டது அல்ல. அதெல்லாம் அப்புறம் மனுஷன் கண்டுபிடிச்சது தான். ஆனால் ஜோதிஷம் என்று சொல்லப்பட்டது ஈஸ்வரன் கண்டுபிடிச்சது தான். மனுஷ ராசி உள்ள காலம் வரையும், மனுஷன் உள்ள காலம் வரைக்கும் இதுக்கு அழிவே இருக்காது.